இணைய நாளுக்கான 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சபரி ஆர்மி ஆக்டிவ் ஆன் மோட். ஏன்னா சபரி அண்ணன் ப்ரோமோல வந்துட்டாரு. என்ன பண்றாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் வந்து அடிக்கடி ஒரு விளாக் நடத்திக்கிட்டு இருப்பாருங்க பிக் பாஸ் வீட்ல. வேற என்ன பண்றது? அவருக்கு தெரிஞ்சதை தான் பிளாக் பண்றாரு. இப்ப அதே மாரி ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு எஃப்ஜேவ கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. கூடயே அ கனி அக்காவையும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்ப வந்து உங்களுக்கு எந்த மாரியான பொண்ணு வேணும்? அந்த கல்யாண மாலை மாரி ஒரு நிகழ்ச்சி அவரு பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப வந்து எங்க மாப்பிள்ளைக்கு வந்து கடலை ரொம்ப பிடிக்கும். அவரு வந்து கடலை நல்லா போடுவாரு. அவருக்கு கடலை போடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அந்த மாரியான ஒரு பொண்ணு இருந்ததுன்னா, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு கனி அக்கா நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்றாங்க. அக்கா, 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 அக்கா நீங்க தப்பு பண்ணிட்டீங்கக்கா. உங்க மாப்பிள்ளைக்கு கடலை போடுறது பிடிக்காதுக்கா. அவருக்கு கட்டிப்புடி வைத்தியம் தான் பிடிக்கும். அதுலயும் அவரு ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் எதுன்னா, தடவல் மன்னன். அந்த மாரி சொல்லி கேளுங்கக்கா பொண்ணு. அதுக்கு சரி இவரு கடலை போட பிடிக்கும்னானே எதுக்குய்யா ஆதிரையையும், அரோராவையும் காட்டுறீங்க? ம். ஆதிரை கூட அவரு கடலை போட்டாரு. இப்ப அரோரா கூட கடலை போடுறாருன்னு காட்டுறாரா அந்த எடிட்டர் நமக்கு? இல்ல, 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 இல்ல. அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. கனி அக்கா கொஞ்சம் நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. ஏன் நீங்க கேம்ல டாப்ல இல்லாம பாட்டம்ல இருக்கீங்கங்கிறது எனக்கு இப்ப தான் புரிய வருது. உங்க கூட இருக்கிறவரு கடலை மன்னன் இல்லை, தடவல் மன்னன். அத சொல்லி பொண்ணு கேளுங்க.